ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட் வந்து மருதோணி செடி. இந்த செடியை வந்து ஹென்னா பிளான்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டோட பொட்டானிக்கல் நேம் லாசோனியா இனார்மிஸ். இந்த தாவரத்தோட பூக்களும் இலைகளும் மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தவை. இதனோட ஃபேமிலி லித்தேசி ஃபேமிலி. இந்த தாவரத்தோட இலைகளும் பூக்களும் நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த பூக்கள் வந்து தூக்கமின்மைக்கு நல்ல ஒரு நிவாரணியாக இந்த பூக்கள் இருக்கிறது. அப்புறம் என்னென்னா, இதனோட இலைகள் ரொம்ப ஆரஞ்சு கலரில் இதை நல்லா அரைச்சி நம்ம அப்ளை பண்ணேன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதை வந்து நம்ம உள்ளங்கால் உள்ளங்கைகள் இப்படி உள்ளங்கைகள் எல்லாம் அப்ளை பண்ணேன்னா இது வந்து நல்ல ஒரு டிசைனை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. நம்ம ஒரு பேப்பரில் இந்த இலைகளை பறித்து வச்சனாலும் அது வந்து நல்ல ஒரு டிசைன் தரக்கூடிய ஒன்றாக இது இருக்குது. அப்புறம் என்னென்னா, இந்த தாவரத்தோட இலைகளை உலர்த்தி பொடி செய்து இதிலேருந்து மெஹந்தி தயாரிக்கிறாங்க. அப்புறம் அது வந்து ஒரு நல்ல ஒரு அலங்கார பொருளாக இருக்குது. இந்த தாவரத்தோட இலைகள் எதுக்கு உபயோகப்படுதுன்னா, கீழ்வாதம், மூட்டு வலி, இது எல்லாத்துக்குமே இந்த இலைகள்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய எண்ணெய், இந்த இலைகளை பறித்து தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வேறு ஏதாவது நமக்கு நல்லெண்ணெயாகவும் இருக்கலாம். அதுக்கு கூடால இட்டு காய்ச்சினேன்னா நமக்கு மருந்தாக இது உபயோகப்படுது. இது வந்து ஆயுர்வேதம், சித்தா ஆகிய மருத்துவ துறையில் இந்த தாவரம் மிகவும் பயன்படுது. இந்த தாவரத்தில் லேசாக அங்கங்கே முள் இருக்குது, தான்ஸ் இருக்குது. அது வந்து இலைகள்லாம் அதிகமாக இல்லை. இதனோட தண்டு பகுதியில் கொஞ்சம் தான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு 3 மீட்டர் இல்லைன்னா 4 மீட்டர் உயரம் வரையில் தான் வளரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்குது. இந்த தாவரத்தோட இலைகளை இப்படியே பறித்து உலர்த்தி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க, பொடி ஆக்குவாங்க. அந்த பொடியில் வந்து என்ன சேர்க்குறாங்கன்னா அமிலம் சேர்க்குறாங்க. அது வந்து எலுமிச்சை சாறு கூட சேர்ப்பாங்க. எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். அதுக்கு கூடால கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து ஒரு நாள் ஊற வைக்கிறாங்க. அது ஊற வச்சு ஒரு நாள் ஆனதும் இது வந்து சாயம் எல்லாமே அதுக்குள்ளால இறங்கிடும். அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மெகந்தியாக அப்படியே வந்து பிளாஸ்டிக் கோன்களில் இதை வந்து சேகரித்து அலங்காரம், கைகள், கால்கள், இதிலெல்லாம் டிசைன்கள் போடுறதுக்கு அதை உபயோகப்படுத்துகிறாங்க. அப்புறம் தலையில் இருக்கக்கூடிய பொடுகை எல்லாத்தையும் இந்த தாவரத்தில் உள்ள இலைகள் குறைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த இலைகள் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால இந்த முடிகள் வந்து நமக்கு தலைகளில் தேய்ச்சனால நிறைய முடிகள் இதையெல்லாம் நமக்கு பாதுகாக்கிறதுக்கு இது உபயோகப்படுகிறது. அப்புறம் பொடுகை அகற்றுவதற்கும் இந்த தாவரத்துடைய இலைகள் உபயோகப்படுகிறது. அப்புறம் என்னென்னா, நகங்களில் வரக்கூடிய பூஞ்சைகளின் தொல்லை, பூஞ்சைகள்னால நகங்கள் என்ன செய்யலாம், ஷேப் இல்லாமல் ஆகுது. அதை குணப்படுத்துறதுக்கும் இந்த தாவரத்தோட இலைகளை நம்ம பறித்து அரைச்சி வச்சேன்னா அந்த நோயையும் இது குணப்படுத்துவதற்கு இந்த இலைகள் பயன்படுகிறது. தேங்க்ஸ்.